வணக்கம், வெல்கம் டு அங்கனா சமையல். வாங்க இன்றைக்கி ரவா குழி பணியாரம் தான் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறோம். நம்ம எதுவுமே அரைக்காமல் அழகாக ரவா ஊற வச்சு அது கூட சில பொருளை சேர்த்து நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம். வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு ரவையை சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பாலை சேர்த்துக்குங்க. இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்துக்குங்க. இல்லை கொஞ்சம் தண்ணி மிச்சம் வச்சுக்கோங்க. பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் ஊற வேண்டியதில்லை, 10 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ மூடி வச்சுப்போம். 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சி. இப்போ திறந்து பார்ப்போம். பாருங்கள், நம்ம சேர்த்த பால் தண்ணி எல்லாமே நல்லா சேர்ந்து இறுகி இருக்குது. இப்போ நல்லா ஒரு ஸ்பூனால் கிளறி பார்ப்போம். பாருங்கள், ரவை நல்லா ஊறி இருக்குது, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இது கூட மற்ற பொருளையும் சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரவை கூட 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தூள் சேர்த்துக்குங்க. ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக இந்த இனிப்பு சுவையை தூக்கி கொடுக்கறதுக்கு ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ எல்லா பொருளையும் சேர்த்தாச்சு. இது கூட இன்னும் 2 வாழைப்பழத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். நீ அதிகமாக இருந்தால் 2 ஸ்டெப்பாக கூட போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். இப்போ உதிராக தான் இருக்குது. ஆனால் நம்ம அரைக்கும் போது இதில் இந்த சர்க்கரையெல்லாம் இலகி கொஞ்சம் நீர்த்து வந்துடும். அதனால் தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ 2 வாழைப்பழத்தை கட் பண்ணியிருக்கோம். அதையும் சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்து வந்துடுவோம். இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு. நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். இதே மாதிரி அரைச்சிக்குங்க. இப்போ இது வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது மாவு, அதனால் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக பால் மட்டும் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுப்போம். நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் அடித்து கலந்துக்குங்க. மாவு இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இதில் நம்ம சோடா உப்பு எதுவுமே சேர்க்கலை. இந்த பணியாரத்துக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்குறது இந்த பாலும் வாழைப்பழமும் தான். அதனால் ரொம்ப சுவையாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம சோடா உப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்ம ஏற்கனவே குழிப்பணியாரக்கல்லை வச்சு காய வச்சுருக்கோம். எண்ணெயெல்லாம் சேர்த்து காய வச்சுருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஒரு கப்பில் எடுத்து நம்ம ஒன்று ஒன்றா ஊற்றிக்கலாம். ஒரே அளவாக ஊற்றிக்கிங்க. இப்போ கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ நம்ம ஈஸியாக ரவை ஊற வச்சு ஈஸியாக டக்குன்னு இந்த மாதிரி குழிப்பணியாரத்தை ரெடி பண்ணியாச்சு. இது சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆறுனாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வெந்துச்சு, திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், ஈஸியாக அழகாக வருது பாருங்கள், ஒட்டாமல். இதே மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் ஊற்றி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஊற்றிப்போம். இப்போ எல்லாத்தையுமே ஊற்றிக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் ஊற்றுன பிறகு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ரொம்பவே டேஸ்டியான, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரவா குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் ஒரே அளவாக பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். வித்தியாசமான சுவையில் பாருங்கள், பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.